ஆமா ஆமா. ஹாய், நான் பயாலஜி குரூப். 2005-6 நான் மறுபடியும் இங்க படிக்க போறேன். ஆமா, எனக்கு உங்க மிஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்க கீதாஞ்சலி. என்ன பல நிகழ்ச்சிகளிலும் பல சமூக வலைத்தளங்களிலும் இப்ப சமீப காலமா பார்த்துட்டு இருப்பீங்க. நான் எதை தேடி நான் போனேனோ அது எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. நிறைய உறவுகள், நிறைய அன்பு, நிறைய என்ன மாதிரி ஏக்கங்கள் இருக்கிற பல உறவுகளை நான் சந்திச்சுட்டு இருக்கேன். வணக்கம். எங்களுடைய பள்ளியுடைய 2005-6 படிச்ச கீதாஞ்சலி. இவங்க எங்க ஸ்கூலோட அலுமினி அப்படின்ற போது ரொம்ப பெருமையா இருக்குது. அதே சமயம் இவங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இவங்க தன்னுடைய உடல்நிலையை இது பண்ணாம நல்லா நாம முன்னேறணும். அதே சமயம் அந்த புன்னகை எங்களை இன்னும் எங்களுடைய பள்ளிக்கு சிறப்பான ஒரு இதா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இவங்க இந்த ஸ்கூலுக்கு மகிழ்ச்சியான நாட்கள் எங்களுடைய பள்ளி நாட்கள்ன்றத சொல்ல வந்திருக்கிறாங்க. அதற்காக எங்க பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹார்ட்லி வெல்கம் யூமா ஃபார் அவர் ஓல்ட் ஸ்கூல். நானும் இந்த ஸ்கூல்ல படிச்சதை ரொம்ப பெருமைப்படுறேன். கீதாஞ்சலி இங்க படிச்சுட்டு இவ்வளவு பெரிய லெவல்ல இருந்து நம்ம ஒரு பெரிய புகழ் அடைஞ்சிருக்கீங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு. நீங்க இந்த ஸ்கூல்ல உள்ள என்ட்ராக வரும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதை நான் தினமும் இந்த ஸ்கூல்ல நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை மாதிரி நம்ம இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நம்மள மாதிரியே இன்னும் நிறைய பெரிய பெரிய வளர்ச்சி அடையணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நமக்கு இந்த பள்ளியில படிச்சுட்டு இவ்வளவு பெருமையா இருக்கும்பொழுது நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் இந்த பள்ளிக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு. இப்ப நீங்களும் வந்துட்டதுனால எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பள்ளியில என்னென்னலாம் இன்னும் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நம்ம சாதிப்போம். நிறைய மாணவர்களை நம்ம அழகா உருவாக்குவோம். கண்டிப்பா பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நம்ம 2 பேரும் முதுகெலும்பா இருந்து நல்ல சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். நானு அதுக்கு நம்மளுடைய ஹெச்எம் மிகவும் உறுதுணையா இருப்பாங்க. மிகவும் உறுதுணையா இருப்பாங்க நமக்கு ஹெச்எம். என்ன ரொம்ப ஓகே செய்யுமா, பண்ணுமா அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெச்எம் கிடைக்கிறதுக்கு நம்மளும் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப கண்டிப்பா இவ்வளவு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, பாத்துக்கலாம் விடுமா, அதெல்லாம் சரியா போயிட விடுமா, அவள் தட்டி கொடுத்து வேலை வாங்குமா, அவள் பனிஷ் பண்ணாதமா, அதான் தட்டி கொடு, அவளும் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட்ல நாங்களும் இங்க நல்லா ஹாப்பியா ஒர்க் பண்றோம். லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. 600-588 கிட்டத்தட்ட அந்த பொண்ணு 3 சென்டம் எடுத்தா. கிளாஸ் பத்மாவதினு சொல்லிட்டு தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துல அவ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமை. இதுக்கு உறுதுணையா அவங்க ஹெச்எம்மும் மற்ற டீச்சர்ஸ் இருந்தா நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மேம் என்னை இவ்வளோ எனக்கு ரெகக்னேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னும் மேல மேல நான் படிச்ச இந்த ஸ்கூலுக்கு என்னால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு செய்யணும், இதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்ணலாங்கிறது என்னோட மிஸ் இவங்க சொல்லணும். இவங்க ஆர்டர் போட்டா நான் செய்ய ரெடியா இருக்கேன். எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நம்மளும் ஒரு நானும் இந்த ஸ்கூலோட அலுமினின்னு சொல்றத நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க வந்தோடனே எனக்கு ஒரு சப்போர்ட்டா நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா வெரி ப்ரௌட். தேங்க்யூ. நீங்க மேலும் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்லா நம்ம பள்ளிக்கு நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அலுமினியம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களையும் நான் ஆட் பண்ணிடுறேன். உங்களால முடிஞ்ச என்ன உதவியோ செய்யலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் கிட்ட போறதுக்கே ரொம்ப பயப்படுவோம், பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் ஃப்ரெண்ட்லி, ஒரு ஹாய் பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, டீச்சர்ஸும் நாங்க அப்படி இருக்கோம். அந்த காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம் நம்ம. சோ அது மாதிரி நம்ம அந்த சிச்சுவேஷன்ல எங்களுக்கு பெரும் உதவியா இருக்கிறது நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தான். எங்களுடைய உதவி தலைமை ஆசிரியர்னே சொல்ல மாட்டோம், ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க பசங்களுக்கு. என்ன விஷயமா இருந்தாலும் பிரச்சனைய அவங்க ரொம்ப சீக்கிரமா தீர்த்துருவாங்க, டென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஏஹெச்எம் வித் அலுமினி. அது ஒரு பெரிய பிளஸ் இந்த ஸ்கூல்ல. அப்புறம் அந்த ஸ்கூலுடைய இது பாத்தீங்கன்னாக்க நிறைய கட்டிடங்கள் மழையினால போயிடுச்சு. இப்போ புது கட்டிடங்களுக்கான இது சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். கம்ஃபர்டான ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும் எங்க ஸ்கூல்ல. நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. பசங்களுடைய இதுவுமே ஈடுபாடும் நல்லா இருக்குது. ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு இதாகிட்டே தான் இருக்கே ஒழிய, பட் பசங்களோட மார்க்லாம் நல்லா இருக்குது.
அவங்க வந்து எவ்வளவு செய்ய முடியுமோ நாங்க வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்றது பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அரசும் நல்ல ஒரு 7.5 வந்ததுனால எங்களுக்கு நல்ல பசங்களை ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கிற வரைக்கும் எங்களோட தொடர் பணியாக அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து இப்போ உங்களால வந்து ஸ்கூலுக்காக என்ன செய்ய முடியும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ கூட்டிட்டு வருவீங்க? எங்களோட ஆண்டு விழாக்கெல்லாம் வாங்க, எங்களுடைய கண்டிப்பா அலுமினிக்கு ஒரு இது கண்டு வாங்க. ஆமா, அதுக்கு ஒரு பங்கு கொடுங்க. இந்த பள்ளிக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். அலுமினிக்கு ஒரு டே வைங்க. ஆமா, நம்ம ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிட்டு என்னென்ன முடியுங்கிறதும் என்னால என்னெல்லாம் முடியுமோ நான் சொல்லிடுறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றேன். என்னோட பிசிக்கலாவும் சரி, என்னோட பினான்சியலாவும் சரி, என்னோட பார்ட் கண்டிப்பா இங்க இருக்கும். வெரி ஹாப்பி. ஏன்னா இது வந்து வார்த்தை இல்ல, கண்டிப்பா செய்யறேன், என்ன செய்யணும். எங்க பள்ளியில வந்து எவ்ரி இயர் ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு முழு ஒத்துழைப்பு வந்து எங்க தலைமை ஆசிரியர் தான். இந்த வருஷமும் நாங்கள் அது மாதிரி செய்யலான் இருக்கோம். முடிஞ்சா வந்து அலுமினிஸ் யாராவது இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க யாராவது வந்து இந்த குழந்தைங்களுக்காக ஏதாவது செய்யணும், இல்லாட்டி அந்த பள்ளிக்காக வளர்ச்சிக்காக ஏதாவது செய்யணும், இல்லை அவங்களே கூட ஒரு டிராமா மாதிரியோ ஒரு மோட்டிவேஷன்ல ஒரு ஸ்பீச் ஆகவோ இல்லை ஒரு பாடலாகவோ அவங்க வந்து கொடுக்கலாம் எங்களுக்கு. அதுவே இன்னுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு, இந்த காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா மெசேஜஸ் கூட அவங்க சொல்லலாம், ஒரு ஸ்லோகன் மாதிரி கூட ஸோ அதுக்கு நாங்க வந்து எல்லாருமே வரவேற்கிறோம். நான் இந்த ஆனுவல் டேக்கு என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு யார் யார் வராங்களோ அவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்துட்டு இங்கே ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன எங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது எல்லாமே தேவையானதெல்லாம் நாங்க அது செய்யறோம். நான் செய்யறேன், அது என்னென்ன வேணுங்கிறத பார்த்து. இதுக்கப்புறம் என் ஸ்கூல் வந்து இதை விட இன்னும் பெருசா டெவலப் ஆகிறதுக்கு என்னோட சிறிய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா எல்லா போட்டியிலுமே வின் பண்ணிட்டு வராங்க. இப்ப கூட HCL ஃபவுண்டேஷன் நடத்துனதுல வாலிபால்ல நம்ம ஸ்கூல்ல வின் பண்ணிருக்கு. டாப்பர் இருக்கா ஜாய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டெல்லி போயிட்டு வந்திருக்கா. ஓகே. இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. டைவ்ல ஸோ சிலம்பம், அதுக்கப்புறமா பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை எல்லாத்துலயுமே வந்து நிறைய பிரைசஸ் அவங்க வந்து வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் மேல கூட்டிட்டு போறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நீங்க நம்ம பள்ளிக்கு செய்யணும் கண்டிப்பாக. எங்க ஸ்கூல் பள்ளி மாணவிகளுக்கு வந்து நாங்க ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோம் சார். மார்னிங் வருவாங்க 8:30 to 9:30 வந்து மார்னிங் கிளாஸஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து நார்மல் ஸ்கூல். இப்போ ஈவினிங் கிளாஸ்ல வந்து நாங்க வந்து ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. எங்க மேடம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு 5:30 வரைக்கும் நாங்க இங்க இருக்கோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் மார்னிங் அப்போ இங்கிலீஷ்னா ஈவினிங்கும் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ தே வில் கோ த்ரூ த சப்ஜெக்ட் த்ரூ அவுட் த டே. அந்த மாதிரி எங்களுக்கு ஸோ ஒரே சப்ஜெக்ட் நாங்கள் ஹேண்டில் பண்றதுனால நாங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுது எங்களால். ஸோ அதுக்காக வந்து மெயின் வந்து எங்க HM தான். அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களால முடிஞ்சதையும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி ஸ்பான்சர்லாம் வாங்கி பசங்க வந்து வெளியில போகக்கூடாது, நம்ம ஸ்கூல்லே இருந்து சாப்பிட்டுட்டு இங்கே படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்பான்சர் சார் எல்லாம் கேட்பாங்க ஸ்நாக்ஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி. அப்புறம் திடீர்னு ஒரு தமிழ் டீச்சர் என்ன பண்ணாங்க, அவங்க பிளைண்ட், அவங்க வந்து ஒரு சவுண்ட் கொடுத்தாங்க ஒரு மீட்டிங்ல, எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு. கண்டிப்பா பண்றோம்னு ஜனவரியில இருந்து அதை கொடுக்குறோம். ஆனா ஏற்கனவே நாங்க ஸ்பான்சர் கேட்டுட்டு இருந்தோம், தரேன்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் வரலாம், நாங்களாவே இறங்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு டீச்சரும் ஸ்பான்சர் பண்றாங்க, வேற யாராவது ஹெல்ப் பண்றாங்க, பேரண்ட்ஸ்னாலும் அவங்களும் பண்றாங்க. ஈவினிங் வந்து SMC அப்புறம் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி யார் கொடுக்குறாங்களோ அது பண்றோம். இப்போ என்ன பண்றோம்னா சுண்டல் நமக்கு வந்து ஹெல்த்தியா கொடுக்கணும். ஏன்னா எங்க பசங்களோட இது வந்து எல்லாமே இல்லாம நம்ம வந்து ஜங்க் ஃபுட் இல்லாம கொடுக்கணுன்றதுதான் முக்கியமானது. அதனால சுண்டலா கொடுக்கலாம்னா நம்ம அது கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது, ஊற வச்சு எல்லா வேலையும். பட் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அதை சாப்பிடுறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது, சூழலும் ஏற்படுத்தி. அடுத்ததாக எங்களுக்கு வந்து ஆடிட்டோரியம் கேட்டிருக்கோம் NSNOP-ல. அதை யாராவது பண்ண முடியும்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரிய லாங் ஹால் இல்லாம இருக்குது, ஸ்டேஜ் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் பண்ண முடியும்னா யாராவது எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு பிரச்சனையா நினைக்கல. அவங்களுக்கு டீல் பண்றது அப்படின்னு சொல்லும் போது 3 வகையா கேட்டகரி வைக்கிறோம். இப்ப மேடம் சொன்னாங்களே AHM அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய பஃபர் மாதிரி தான். HM-க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கணும். அதை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல நான் AHM இருந்து பண்ணியிருக்கிறேன். அதுல இருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இவங்களும் அதே இதை வந்து டீல் பண்ணிடுவாங்க.
இப்ப என்ன பிரச்சனைனா பொம்பளை பசங்க நீங்க சொல்ற கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு முக்கியமானது இந்த காலகட்டத்துல வரக்கூடிய இந்த லவ் மேட்டர் அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமோட பிரச்சனை. அப்புறம் வீட்டுல வந்து இப்ப முன்னாடி மாதிரி ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா பசங்க வீட்டுல வந்து அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அம்மா அப்பா சண்டையெல்லாம் வந்து முன்னாடி கொஞ்சமா இருந்தது, இப்ப அதிகமா இருக்குது. அப்புறம் முக்கியமானது நம்மளுடைய செல்லு. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வச்சிருக்கோம்னாக்க, கலர் ட்ரெஸ் கிடையாது பர்த்டேக்கு. அதை கொண்டு வந்தோடனே பாதி பிரச்சனை குறைஞ்சிடுது. ரெண்டாவது அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பர்டிகுலர்ஸா நம்ம பீரியட்ஸ் டைம்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, நாங்க காலையில கேட்கறதே சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்கறோம். மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். அவங்க சாப்பிடாம வந்து இங்க அதாவது அல்சர் வந்து நேரம் ஹார்ட்டுக்கு வராது, நெஞ்சில வர்றதுனால அவங்களுக்கு அந்த பெயின்லாம் வரும். ஸோ அதை நாங்க சீர் பண்ணோம். அப்புறம் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு பக்காவா எல்லா இடத்துலையும் பார்த்துருவோம். காலையில அவங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கெங்க இருக்குதுன்றது தெரியும். மேடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக சொல்லிடுவாங்க, இங்க இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனைன்றதுனால அதை சின்ன சின்ன பிரச்சனையை நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அன்அவாய்டபிள் திங்ஸை நம்ம சரி பண்ண முடியும். ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு வெளியில போற வரைக்கும் எங்களுடைய குழந்தை சார். அவன் நாங்க அடுத்தவங்க குழந்தையா பார்க்க மாட்டோம், எல்லாமே எங்க குழந்தைங்களா பார்ப்போம். அவங்க உள்ள என்ட்ராங்க இது ப்ரெசன்ட் போறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து நாங்க பக்காவா பண்ணிடுறோம். அதெல்லாம் தப்பிக்க முடியாது. அவங்க வந்து நம்ம ஆப்சன்ட் போட்டோம்னா உடனே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பேரண்ட்ஸுக்கு போயிடும். சப்போஸ் அவங்க வரல, ஏன் வரலன்னு உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஆப்சன்ட் வந்து என் பொண்ணு வரலையான்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு பயத்தினாலே எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல் ப்ரெசன்ட் ஆயிடுறாங்க. எதுவும் பண்றது இல்லை. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது வெளியில சுத்துறது தெரியாம வெளியில, அதெல்லாம் நாங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்கூல் விட்டு வெளியில போய் சாப்பிட்றா அவ, அப்படி போகக்கூடாது அப்படின்னு மேடம் சொல்லுவோம், போகக்கூடாது. நம்மளை பார்த்து கொடுக்குற ரோடு கிராஸ் பண்றான். அது டைம்ல வண்டி ஏதாவது வந்துச்சா என்ன ஆகுறது, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பயந்துட்டு நாங்களே ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நல்லா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குறோம். நாங்க கவுன்சிலிங் நாங்க பண்றோம். அது வேற ஒன்று ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா வெளியில இருந்தும் நாங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்துடுறோம். டிஏவில இருந்து ஒரு மேடம் வருவாங்க, இல்ல நமக்கு போலீஸ்ல இருந்தும் வருவாங்க. சம் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அந்த கிழிச்சுக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னா சம் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால நாங்கள் கவுன்சிலிங் பண்ணியிருக்கோம். 2-3 வருஷமா நான் 3 இயர்ஸா இங்கே இருக்கிறேன், உடனே பண்ணிடுவோம். அப்புறம் சப்போஸ் இவங்களுக்கு வெளியிலேருந்து பாய்ஸோட பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் எங்களுக்கு நியர்பையே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டோடனே வந்துருவாங்க. அவங்க மைக்ரோலேருந்து வந்துருவாங்க. அவங்க வந்து உடனே நாங்கள் இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு கேஸ் கூட சரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு என்னன்னா எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து வந்து நமக்கு மந்த்லி செக்கப்பும் நடக்கும், நம்ம இயர்லி செக்கப்பும் நடக்கும். அப்போ வந்து நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும், அதை நாங்க பாக்குறோம். அவங்க ஹெல்த் செக்கப்பும் பண்றாங்க. ஹீமோகுளோபின் அல்லது தைராய்டு இருந்ததுன்னா படிப்பு கம்மியா இருக்கும். அப்ப நம்ம ப்ராப்ளமேட்டிக்கா இருந்ததுன்னா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அதுதான் கேட்கறேன், நீ வந்து ஹீமோகுளோபின் தந்து உனக்கு எவ்வளவு இருக்குது, தைராய்டு இருக்குதா அப்படின்னு. அதை சரி பண்ணாலே நம்மளுடைய பசங்களோட படிப்பு நல்லா இருக்கும், அவங்களோட மறதி வந்து குறையும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். ரெண்டாவதாக அடுத்தது பார்க்கணும்னாக்க பசங்க வந்து கொஞ்சம் டான்ஸு பாட்டு நல்லா இருப்பாங்க. எங்க ஸ்கூல்ல வந்து சிஎம் லெவல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டரோட ப்ரோக்ராம்லையும் போயிருக்கிறாங்க. இப்போ கூட டிபிஐல ஜனவரி 26 போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. நாங்க வந்து அதை ஏன்னா எனக்கு இவங்க தான் கொரியோகிராஃபர், எங்க மேடம் தான் சூப்பரா பண்ணுவாங்க. அதுல பசங்களுடைய இதுக்கு தவளை பண்ணி 4 தடவை போயிருக்கிறோம். 4 தடவை போயிட்டோம். எல்லாம் மினிஸ்டர் ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா பண்ணிட்டு வர்றாங்க. நங்கநல்லூர் அப்படின்னாலும் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அதையும் என்கரேஜ் பண்ணாதான் பசங்களுக்கு கொஞ்சம் படிப்பு மேல. அதனால நான் சொல்லிட்டேன், எது பண்றாங்களோ பண்ணிட்டோம், படிப்புலயே இருக்கும். இப்ப என்கலாம் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க நம்மளுடைய பல்லாவரத்துல ஒரு சயின்ஸ் ஃபோரம் இருக்குது. அதுல என்கலாம் அவார்டுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 10,000 கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இதுலயும் அதாவது ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பிள்ளைகள் போறாங்க, போயிட்டு வர்றதுதான் எங்களுக்கு அது கொஞ்சம் HCL எடுத்துக்கிறாங்க சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் யாராவது டிரான்ஸ்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெளியில போகும்போது எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் அதிகமாகவே ஆகுது, இங்கேருந்து போறது, அதை யாராவது எடுத்து செஞ்சாங்க நல்லா இருக்கும். நல்லா விளையாடக்கூடிய பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எங்க ஸ்கூல்ல வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கரெக்டாவே இல்லை. கிரவுண்ட் வந்து யாராவது கொஞ்சம் உங்களுக்கு
நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைங்களை வந்து நிறைய அச்சீவ் பண்ணுவாங்கன்றது எங்களுடைய ஆசை. ஸோ அதுக்கு யாராவது முன் வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்கோம். நல்லா பண்ணிட்டு HCL ஃபவுண்டேஷன் நிறைய பண்றாங்க எங்களுக்கு. இன்னும் வேற ஏதாவது ஸ்பான்சர்ஸ் கிடைச்சதுன்னா ஸ்போர்ட்ஸ் நிறைய டெவலப் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்குள்ள. நைஸ் டு மீட் யூ. கண்டிப்பா எனக்கு நல்லா இருந்தது. இப்போ நீங்க ஸ்கூல் வந்துட்டீங்க, இப்போ உங்களோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் போனோமோ போய் பாருங்க. தேங்க்யூ. திரும்ப திரும்ப வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் அலுமினியா சேர்ந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணலாம். ஷூர், கண்டிப்பா 100% வந்து ஹெல்ப்ஃபுல்லா நம்மளோட தலைமை ஆசிரியர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க வந்து எங்களை அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு என்னென்னலாம் தேவையோன்றத நீங்க கொஞ்சம் செஞ்சு கொடுத்து கண்டிப்பா கண்டிப்பா மேம். இனிமேட்டு இது முக்கியமான ஒரு ஃபோக்கஸா இருக்கும். கண்டிப்பா என் ஸ்கூலுக்கு என்னோட வீட்டுக்கு நான் செய்ய போறேன். ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா செய்வேன் மேம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களை பார்த்தது, உங்க 2 பேரையும் பார்த்தது. எனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே.